வரைக்கும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புன்னு இவங்க சொல்றாங்க. எதிர்ப்பு இருக்கு. எதிர்ப்பு இருக்கு. எதை வச்சு சொல்றோம்னா, இந்த எதிர்ப்பு இவங்க இந்த 5 வருஷமா ஒண்ணுமே செய்யல. நீங்க யார போய் கேளுங்க. இவங்களோட மேஜர் பிரச்சாரம்னா ரூ. 1000 மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம். இலவச பேரு மகளிர் விடியல் பயணமா அது இலவச பேருந்து, மகனுக்கு 1000, மகளுக்கு 1000. இவ்வளவுதான். இந்த 4 திட்டத்தை தவிர இப்போ ஒரு பொங்கலுக்கு ஒரு 3000, இப்போ ஒரு 5000, அடுத்து ஒரு 8000 கூப்பன். நீ வந்தா தானே கூப்பனு, இல்லைன்னா அது குப்பை தானே. அப்போ இதை தவிர வேற எதுவுமே இல்லை. அதால தான் பாருங்க, எடப்பாடியாரை வந்து இவங்க கண்ணாமுன்னான்னு அங்கே அதில் போனார், இப்படி போனார், இப்படி போனார்னு இவங்க பேச ஆரம்பித்தாங்க. அவரு எடப்பாடியார் அந்த தெளிவாக சொன்னார், 5 வருஷம் நீ என்ன செஞ்ச திரும்பவும் சொல்லு, திரும்பவும் நாங்கள் வந்தோன்னா இதை செய்வோம்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ வந்து நான் கால் சந்தில் போனேன், அது சந்தில் போனேன், அடிமையாச்சு, அது நான் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி தானேன்னு சொல்கிறேன். அதான் முடிஞ்சு போச்சு. இப்போ ஏன் திருப்பி அதை பேசுகிறேன்னு சொல்லி பார்த்தாரு. இவங்க ஒன்றும் அடங்குற மாதிரி தெரில. ஏன்னா திமுகவோட பேச்சே வந்து எப்பயுமே அது வந்து கொஞ்சம் செக்ஸ் கலந்து பேசி அப்படி இந்த ஜனங்களை வந்து கைத்தட்டல் வாங்க வச்சு அப்படி வந்தார்னா ஒரு 4 வார்த்தை காது குளிர கேட்டுட்டு அவன் ஜாலியாக போயிடணும். இது அப்போ திறந்த இது வந்து கலைஞரோட பாணி. அது எப்பயுமே டபுள் அர்த்தத்தில் பேசுறது, கிளுகிளுப்பாக பேசுறது, அந்த மாதிரி பண்ணுவார். அதெல்லாம் இப்போ அந்த மாதிரி தான் இவங்களும் பேசின்னு இருந்தாங்க. அவர் எடப்பாடியார் வந்து திரும்பவும் ஒரு மிதி தான் மீச்சார். அதுலேருந்து இன்னும் எங்களை வந்து இப்படி நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாரு, அநாகரிகமாக பேசுகிறாரு. நீங்கள் தானே என் நாகரிகம் இல்லாமல் பேசியிருக்கீங்க. அதாவது இப்போ அவர் சொன்னார், இது ஒன்றும் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது எல்லாம் டிவியில் வந்தது தானேப்பா, நான் அப்படி தான் இருந்தது போச்சு, அந்த சூழ்நிலை அப்படி தான் இருந்தது, நான் மக்களுக்கான ஆட்சி நான் எப்படி கொடுத்தேன், அதில் நீங்கள் என்ன குறை அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.